ஆண்டனா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய திரைப்படம் டிராகன். இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. இந்த டிராகன் திரைப்படம் வித்தியாசமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே ஓமை கடவுளே என்ற திரைப்படத்தை எடுத்தவர். அதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த டிராகன். இந்த படத்தை கோமாளி டைரக்ட் பண்ணி பிறகு லவ் டுடே படத்தில் நடிச்சு பேர் புகழும் பெற்ற பிரதீப் அவருடைய கதாநாயகனா வச்சு அவரை இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. பிரதீப்போ அனுபவமாகவும் நடிச்சிருக்கிறாங்க. டிராகன் படம் எல்லா இடத்துலையும் பிரபலமா போயிட்டு இருக்குது. நானும் போய் பார்க்க போறேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே ரைட். மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு மட்டிக்கினாரு டிராகன். வாவ். படத்தை பத்தி இப்படி பேசக்கூடாது. ஐ ரெடி அப்படின்னா வாங்க விஷயத்தை கிளியரா சொல்றேன். எதுவுமே வந்து உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், அப்படி எடுத்து போனால் பிற்காலத்தில் நல்லா இருக்கலான்னு அதுதான் அந்த படம் சொல்லி இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிராகன் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தினால வெளியே போய் என்ன மாதிரியான பிரச்சனை மாட்டி கடைசியில் எங்கெங்கெல்லாம் வந்து முடியுதுங்கிறத நான் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் படத்தில் பார்க்கணும். இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். கடைசியில் பார்த்தது அப்பா சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது. எப்போதும் அப்பாவை பற்றி எல்லாரும் தப்பாவே பேசுவாங்கல்ல. ஆனால் அந்த வார்த்தை நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்ற தந்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவன் நம்ம கிடைச்ச வரம்மா. எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவன். அதே நேரத்தில் பொய் சொல்லிட்டா மனசு உறுத்தும். அதுக்காக நம்ம உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ் சொல்லலாம். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. படிப்பு எவ்வளவு முக்கியம். அதை ஃபேக்கா நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக செய்கிறது, தப்பான ஒரு முறையில் வேலை எடுக்கிறது, வேலையை போய் செய்கிறது, தப்பான முறையை பயன்படுத்தி வேலை போய் பார்க்கறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தருதுன்னு இந்த படம் ரொம்ப அழகாக நகைச்சுவையாக சஸ்பெண்டாக ரொம்ப கலாட்டாக கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்கள். சூப்பர் டைரக்டருக்கு இந்த படத்தை மலேசியா முழுவதும் வெளியீடு செய்வது ஆண்டனா என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கும் எங்களுடைய டிஜிட்டல் மீடியா சார்பாக நன்றி வாழ்த்துக்கள். myfilm.com.my